ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி கார்த்தி ஒரு பக்கம் தீபாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீதாவோட சாவு ஏன் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து பாத்தீங்கன்னா கீதாவை கொல்றதுக்கு தேடி தெரிஞ்சிட்டு இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ கீதா வந்துட்டு கார்த்தி சொன்ன மாதிரி கார்த்தியோட வீட்டுல ரொம்பவே சேஃபா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவை வந்துட்டு இவங்களை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இவங்க வந்து ஒரு பெரிய சிங்கர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நர்ஸுமே இவங்களோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமே அவர்கிட்ட நம்ம இவங்களை பத்தின தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தீபாவுடைய அட்ரஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீதாவை தேடிக்கிட்டு இருந்த ரவுடி எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவை தான் கீதான்னு நினைச்சுக்கிட்டு தீபாவை வந்து பாத்தீங்கன்னா கடத்தவும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபா எங்க தேடியும் கிடைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோவில்ல போய் உட்காந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. கண்டிப்பா வந்துட்டு தீபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுள்னா அது முருகன் தான். ஆனா நீயே இப்படி தீபாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லாம கஷ்டப்படுத்துறியே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு சாமியார் என்ன சொல்றாருன்னா, நீ உன்னையே வருத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு நீ நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சியன்னா உனக்கானது உன்னை தேடி சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த ஒரு சாமியாருமே. நான் தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்குமே சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சாமியாருமே பரிகாரத்தை சொல்லிடுறாங்க. கார்த்திக் என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய போறாரு தீபாவுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவடி தாங்க எடுக்க போறாரு. முருகனுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் காவடி. ஸோ காவடி எடுத்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் முருகன்கிட்ட சொல்லி மனமுருகி வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே கார்த்திக்கு ரொம்பவே மனசு ரொம்பவே லேசாயிருது. கண்டிப்பாக வந்துட்டு தீபா கிடச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் கார்த்தியோட மனசுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம தீபாவுக்காக வேண்டுதலை செய்யறதுக்கு ரெடி ஆயிடுறாருங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபா தான் கீதா அப்படின்னு தப்பா நினச்சிக்கிட்டு தீபாவை வந்துட்டு கடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இன்னொரு கும்பல். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இருக்க பண்ணிக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பேருக்கு பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்